பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். காலம் கடந்திடும் முன்னர் கருத்துக் கொள்வார் வாருமே, ஞானத்தில் இயேசுவின் நாமம் எடுத்துச் செல்ல சேருமே. சுத்த கரத்தை உயர்த்தி பரிசுத்தர் யாரும் சேருமே. பாவத்தில் சாகும் ஜனத்தை தடுத்து நிறுத்த கூடுமே. இன்றே காலம் கடந்திடும் முன்னர் கருத்துக் கொள்வார் வாருமே, ஞானத்தில் இயேசுவின் நாமம் எடுத்துச் செல்ல சேருமே. தன் கடன் செய்ய மனித கவலையில் வாடி நிற்பார். தீபத்தில் எண்ணெய் பெறாதோ துக்கத்தில் மூழ்கிடுவார். ஆத்துமாதாயம் செய்யார், சிரசினில் அடித்துக் கொள்வார். மாயமாலம் புரிந்தோர்க்கு செம்மையாய் பதில் கொடுப்பார். இன்றே காலம் கடந்திடும் முன்னர் கருத்துக் கொள்வார் வாருமே, ஞானத்தில் இயேசுவின் நாமம் எடுத்துச் செல்ல சேருமே. சீஷர்கள் யாவரும் ஒன்றாய் ஜோதியாய் திகழ்ந்திடுவார். இரத்த சாட்சிகளின் கூட்டம் வெற்றி முழக்கம் செய்யும். ஜெபித்தோர் சிரத்தை எடுத்தோர் ஆனந்த பாடல் செய்குவார். ராஜாதி ராஜன் இயேசுவே நீதியாய் அரசாளுவார். இன்றே காலம் கடந்திடும் முன்னர் கருத்துக் கொள்வார் வாருமே, ஞானத்தில் இயேசுவின் நாமம் எடுத்துச் செல்ல சேருமே. இந்த நாளுக்குரிய வேத பகுதி ஏசாயா 60 அதிகாரம் 1-3 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளின் இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திர செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம். ஐயா, காலைதோறும் உடைய கிருபை புதியவைகள், உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிற அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் முடிவில்லாத இரக்கத்தை தருவதன் மூலமாய் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, என் ஜீவனை பார்க்கிறோம், அது கிருபை நல்லது என்று சங்கீதக்காரன் கூறுவது போல, ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இந்த கிருபைகளை தருவதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையின் ஆயுசு நாட்களை நீர் கூட்டி கொடுத்து கொண்டு வருகிற கிருபைகளை எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் கூறுவது போல, ஆம் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பாதைக்கு வெளிச்ச நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாடல்கள் மூலமாய் வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபை உள்ள நேரங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர்வீராக தொட்டு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பரிசுத்த வேதம் கூறுவது போல ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் தொடர்ந்து நடத்துவீராக. இந்த விஸ்வவாணி பணியின் மூலமாக இந்த நாளிலே ஆண்டவரை பணி செய்து கொண்டு ஆண்டவரே ஆத்துமாத அறுவடை பணிக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த மிஷனரிகள் மூலமாய் நீர் செய்து வருகிற பலத்த கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆத்துமாக்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கு ஏதுவாக இந்த மிஷனரிகளை நீர் பயன்படுத்துகிறீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அநேக ஞானஸ்தானங்களை தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திர செலுத்துகிறோம். அநேக திருச்சபைகளை தருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆலய கட்டுமானங்களை தருகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆலய பிரதிஷ்டைகளை தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திர செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, வருகிற நாட்களிலும் அநேக ஆலயங்களை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் இன்னும் கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்களை உம்மண்டை வழிநடத்தும் ஒரு பெரிய பொறுப்பை எங்களை நம்பி கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அதிலே பிறந்த நாட்களை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே போல அநேக பிறந்த நாட்களை கண்டுகளிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் நீர் விவசாயிகளை ஆண்டவரே நீர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் விதை விதைக்கும் பொழுது ஆண்டவரே நிலமானது தங்களுடைய பலனை கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பூமி தன் பலனை கொடுக்கட்டும். ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி செய்ய போகிற அன்புக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நீர் நடத்தும், ஆளுகை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பூமி நாசம் ஆகும் காலம் வருதே, உலகின் கடைசி சந்ததி நீயாக இருக்கலாமே. எழும்பு எழும்பு தேவோரால் பாராக்கை விழித்து விடு, தேவைக்கு ஏற்ற பலனை இன்றைக்கே பெற்றெழும்பு. இன்றே காலம் கடந்திடும் கருத்துக்கொள் வாழ்வாருமே. ஞானத்தில் இயேசுவின் நாமம் எடுத்துச் செல்ல சேருமே.